Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Hello everyone. ஸ்மார்ட் லேர்னிங் எஜுகேஷன் சென்டர்னால கடந்த காலம் எவ்வாறு 6 மந்த்துக்கான பேப்பர் கிளாஸஸ் நடைபெற்றுச்சோ அதே போல இந்த வருடமும் தொடர்ந்தும் நடைபெற்றுட்டு வருது. அல்ஹம்துலில்லாஹ். அதோடு அதற்கு மேலதிகமாக நாங்கள் டிசைட் பண்ணினோம் எங்களோட யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வருஷத்துக்குமான பாஸ் பேப்பருக்கான டிஸ்கஷன் அப்லோட் பண்ணுறதுக்காக வேண்டி. அப்போ நீங்கள் கட்டாயம் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு இயருக்குமான பாஸ் பேப்பருக்கான விளக்கம் தெளிவாக கிடைக்கப்பெறும். இந்த வீடியோவில் 2023-2024 OM சயின்ஸ் பேப்பர்ட தெளிவான விளக்கம் வழங்கப்பட இருக்குது. ரைட், நாங்கள் பாஸ் பேப்பர்களுக்கு ஓன் ஆகும். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு சொன்னால், கழிவுப் பொருளாகிய யூரியா உற்பத்தி செய்யப்படுவது. ரைட், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்க தெரிஞ்சுக்கணும், யூரியான்றது ஒரு நைதரசன் கழிவு பொருள். யூரியால காணப்படக்கூடிய யூரியாட சூத்திரம் CONH2 ட்வைஸ். அப்ப யூரியால நைதரசன் காணப்படுறதுனால நாங்க யூரியாவை ஒரு நைதரசன் கழிவு பொருள்னு சொல்லுவோம். இங்க உங்களுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னு சொன்னா, உற்பத்தி செய்யப்படுவதே எங்களுக்கு தெரியும் யூரியா கழிவு பொருள் வெளியேற்றப்படுறது சிறுநீரகங்கள்ல. இதை கண்ட உடனே ஆர்வத்துல நீங்க ஆன்சர் மார்க் பண்ணுவீங்க சிறுநீரகங்கள் இல்லைன்னு. ஆனா அந்த ஆன்சர் ரோங். ஏன்னு சொன்னா, இங்க கேட்டிக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, யூரியா உற்பத்தி செய்யப்படும் இடம் தான் கேட்டிக்கிறேன். அப்ப யூரியா உற்பத்தி செய்யப்படுவது ஈரல்ல. ஈரல்ல என்ன நடக்கும்னு சொன்னா, அமோனியா யூரியாவாக மாற்றப்படும். அமோனியா யூரியாவாக மாற்றப்படும். இதை நாங்க யூரிக் அமில வட்டம்னு சொல்லுவோம். இது நடைபெறுறது ஈரல்ல. ஈரல்ல தான் யூரியா உற்பத்தி செய்யப்படுது. அப்ப ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர். உங்களுக்கு தெரியும், சிறுநீரகங்கள்ல நைதரசன் கழிவு பொருட்கள் வெளியேற்றப்படுது. சிறுநீரகங்கள்ல எங்களுக்கு எடுத்தோம்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு சிறுநீர் தொகுதி காணப்படும். அதுல 2 சிறுநீரகங்கள் காணப்படும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் கான், சிறுநீர் பை என்று இந்த சிறுநீர் தொகுதி போகும். அது ஓகே. அப்ப ஈரல் இது. அடுத்தது சிறுநீர் பை. சிறுநீர் பைட வேலை என்ன? தற்காலிகமாக சிறுநீரை சேமித்து வைக்கும். சிறுநீர் பை நிரம்புற டைம்ல சிறுநீர் வழியினூடாக சிறுநீர் வெளியேற்றப்படும். அடுத்தது சிறுநீர் அகத்தி. சிறுநீர் அகத்தின்னு பார்க்கிட்ட, சிறுநீர் அகத்தின்றது சிறுநீர் அகங்களோட அடிப்படை கட்டமைப்பு அலகு. இவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சு ஈக்கும். ரைட், அப்ப ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆன்சர் யூரியா உற்பத்தி செய்யப்படுவது ஈரல்ல. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொன்னா, வலுவின் அலகு. அலகு உங்களுக்கு சம்டைம்ஸ் டிரெக்டா தெரிஞ்சுக்கலாம், அப்படி இல்லையா சமன்பாடை வச்சு கண்டுபிடிப்போம். எங்களுக்கு தெரியும் விசைட அலகு F=ma வச்சு எடுத்தா விசைய கண்டுபிடிச்ச ஒரு நியூட்டன். விசைட சர்வதேச அலகும் நியூட்டன். அதே மாதிரி நாங்க வேலையிட சர்வதேச அலகு என்னன்னு பார்ப்போமே. வேலை சமன் விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். அப்ப விசைக்கான சர்வதேச அலகு நியூட்டன், தூரத்திற்கான சர்வதேச அலகு மீட்டர். அப்ப இது பெறப்பட்ட அலகு நியூட்டன் மீட்டர் என்றது. ஆனா வேலையிட சர்வதேச அலகு ஜூலாக காணப்படும். அதே மாதிரி வலுவின் அலகு, வலு எடுத்தோம்னு சொன்னா, வலுன்றது வேலையின் கீழ் நேரம். வலுன்னா என்ன உங்களுக்கு தெரியும்? ஒரு அலகு நேரத்துல செய்யப்பட்ட வேலையிட அலகு, அளவு, அதைத்தான் நாங்க வலுன்னு சொல்லுவோம். அப்ப வேலைக்கான அலகு ஜூல், அதே போல நேரத்திற்கான அலகு செகண்ட். இதுல இருந்து எடுத்ததுதான் ஜூல் செகண்ட் -1. இது இதோட சர்வதேச அலகா இல்ல, வலுவின் அலகு. வலுவோட சர்வதேச அலகு என்ன? வால்ட்டாக காணப்படும். அப்ப இங்க கேட்டது வலுவின் அலகு. அப்ப ஆன்சர் ஃபோர்த் ஆன்சர். ஓகே, மன்னிக்கணும், வலுவின் அலகு வால்ட் இல்ல, வாட்ரு. கேபிட்டல் W. சிம்பிள் Wன்றது வால்டேஜ். அதுக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் தெரிஞ்சு வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொன்னா, ஒரு ஐசோப்ரோபில் அல்கோஹால் மூலக்கூற்று சூத்திரம் தந்திக்கிறது உங்களுக்கு. இம்மூலக்கூறுல அணுக்களின் எண்ணிக்கையை காண சொல்லிக்கிறான். என்ன தந்தீது? CH3 ட்வைஸ் CHOH. ஓகே, இதுல காணப்படக்கூடிய அணுக்களின் அலகு பார்த்தோம்னா, ஐதரசன் 2 காணப்படுது, ஆக்சிஜன் 1 காணப்படுது. கார்பன் எடுத்தீங்கன்னா இங்க 1 இருக்குது,
இங்கின இந்த ரெண்டுன்றது கார்பனுக்கும் ஹைட்ரசனுக்கும் சொந்தம். அப்ப இங்கின 2 இருக்குது. அப்ப கார்பன் டோட்டலா 3 இருக்குது. அதே மாதிரி இதுள்ள கேக்குற ஹைட்ரசன் எடுத்தீங்கன்னு சொன்னா இங்க 3 ஹைட்ரசன், வெளியில அடைப்புக்கு வெளியில 2 இருக்குது. அப்ப 6. அப்ப இங்க 6 ஆட் பண்ணுவோம். அப்ப டோட்டலா 6 2 8, 8 3 9, 9 3 12. அப்ப இந்த ஐசோப்ரோபில் ஆல்கஹால் மூலக்கூற்று சூத்திரத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை 12. விடை 4 காணப்படும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொன்னா, தாவர இலைகளில் உற்பத்தி செய்யப்படும் உணவை தாவர உடல் எங்கனம் கொண்டு செல்லும் இலையம் யாது? ரைட். அப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், தாவர உடல்கள்ல உணவு உற்பத்தி செய்யப்பட்ட செயற்பாடை நாங்க சொல்லுவோம் என்னாண்டு ஒளித்தொகுப்பு. ஒளித்தொகுப்புட உங்களுக்கு சமன்பாடு தெரியுமேடா? ஒளித்தொகுப்புட சமன்பாடு CO2 யூஸ் பண்ணி நீரை அகத்துறிஞ்சி சூரிய ஒளியை பயன்படுத்தி அவங்க C6H12O6 அதாவது குளுக்கோஸ மெயின் விளைபொருளாகவும் ஆக்சிஜனை பக்க விளைபொருளாகவும் உற்பத்தி செய்வாங்க. அப்ப இங்க தாவர இலைகள்ல அதாவது தாவரத்துல ஒளித்தொகுப்பு நடைபெற்று எப்படி குளுக்கோஸ உற்பத்தி செய்ய போகுது. இவர் குளுக்கோஸ சுக்ரோஸ்ன்ற வடிவத்துல கடத்துவாரு. கடத்திட்டு மேலதிகமாக காணப்படக்கூடிய உணவுப் பொருளை மாப்பொருள் என்ற வடிவத்துல சேமிச்சு வைப்பாரு. ஓகேயா? ரைட். அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னன்னு சொன்னா, உற்பத்தி செய்யப்படும் உணவை தாவர உடல் எதுல கொண்டு போகுது? எந்த இலையத்துல? தாவர உடல்கள்ல நிறைய வகையான இலையங்கள் இருக்குது. நாங்க பார்ப்போம், பிரி இலையம், நிலை இலையம் என்று சொல்லி பார்ப்போம். அப்ப அதுல வல்லுறுக்களவிலையம், ஒட்டுக்களவிலையம், புடைக்களவிலையம் பார்ப்போம். புடைக்களவிலையம் அதிகமாக சேமிப்புல தான் ஈடுபடும். ஒட்டுக்கள விலையம் அதிக அளவு ஆதாரம். ஒட்டுக்கள விலையமும் வல்லுறுக்கள விலையமும். அப்ப இங்க வல்லுறுக்கள விலையம்ன்றதுக்கு ஆன்சருக்கு வராது. அடுத்தது உங்களுக்கு தெரியணும், காலிலையம், உரிய இலையம். இவங்க 2 பேரையும் தொழில் என்னன்னு சொன்னா, உரியம் தான் உணவை கடத்தும். உரியம் உணவுகளை கடத்தக்கூடியது. காலிலையம் நீரையும் கனியுப்பையும் கடத்தும். அப்ப இங்க உணவு கடத்தக்கூடியவர் உரிய இலையம். ஊடி ஆஃபம் வச்சுக்கோங்க. அப்ப ஆன்சர் செகண்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின் என்னன்னு சொன்னா, இரு பொருள்களை ஒன்றோடொன்று தேய்க்கும் போது ஒரு பொருளுக்கு ஒரு நேரேற்றம் கிடைக்கும் போது மற்றைய பொருளுக்கு இடம் மாறுவன. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஒரு பொருள், ஒரு 2 காவலி பொருள்களை எடுத்தோம்னு சொன்னா பொதுவாகவே பொருள்கள் நடுநிலையாக காணப்படும். அப்படின்னு சொன்னா பிளஸ் மைனஸ் ஏற்றங்கள் சமனாக காணப்படும். ஒரு பொருளை 10 பிளஸ் இருந்தால் 10 மைனஸ் இருக்கும். இதுதான் நடுநிலையான பொருள். இந்த காவலி பொருள்களை நாங்க உரோஞ்சும் போது எங்களுக்கு தெரியணும், எங்கட பொருட்கள் எல்லாம் அணுக்களால் ஆனது தானே. அதுல கரு நேரேற்றம், மற்றவர் மறையேற்றம். கருவுல காணப்படக்கூடியது புரோத்தனும் நியூத்திரனும். இலத்திரன் சக்தி மட்டத்துல காணப்படக்கூடியது இலத்திரன். அப்ப எங்களுக்கு இந்த கருவுல காணப்படக்கூடிய உபதுணிக்கைகளை எந்த ஒரு மாற்றமும் செய்யலாம். ஆனா இந்த இலத்திரன் தான் அகற்றப்படலாம். சரியா? அப்ப இங்க நீங்க 2 காவலி பொருட்களை உரோஞ்சும் போது இலத்திரன் தான் எப்பொழுதுமே இடம் மாறப்படும். அப்ப நீங்க இப்படி உறைஞ்சுக்கிட்ட இந்த பொருள்ல இலத்திரன் இழக்கப்பட்டு இந்த பொருளுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இங்க இலத்திரன் தான் கூடைக்கும். அப்ப இது மறையேற்றத்தை பெறும். இலத்திரன் இழக்கப்பட்ட இந்த உடல் நேரேற்றத்தை பெறும். இந்த உடல். அப்ப இங்க ஒரு பொருளை நாங்க உரோஞ்சும் போது ஒரு பொருளுக்கு நேரேற்றம் கிடைக்குதுன்னு சொன்னா அந்த பொருள் இழக்கப்படுற ஆள் இலத்திரன். அப்ப ஆன்சர் 1. இங்க ஆன்சர் 3 போட்டிக்குது. இது ராங். ஆன்சர் 1. ரைட். ஓகே, தென் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் 5 கொஸ்டினுக்கான வீடியோவை நாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்.